சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடு. உமா, நான் உன்னை சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. இந்த வீட்டுல உனக்காக வருத்தப்பட ஒருத்தரும் இல்ல. குட்டி போட்ட பூனை மாதிரி இந்த வீடே கதின்னு சுத்திக்கிட்டு இருக்காத. இல்ல மகேஷ், இந்த வீட்ல எல்லாரும் என் மேல பாசமா தான் இருக்காங்க. உங்க அத்தை என்னை விட்டே கொடுக்க மாட்டியே. பரவாயில்ல, இங்க பாரு உமா, உன்னை பத்தி இந்த மகேஷ்க்கு நல்லா தெரியும். எந்த சூழ்நிலையிலையும் அவன் தான் உன் கூடவே இருக்க போறான். ஞாபகம் வச்சுக்க. வர. என்ன ஆச்சு மருது? எனக்கு பூச்சிக்குள்ள தென்னை மரத்துல ஏறும்போது வழிக்கு கீழே விழுந்துட்டாரு. மூச்சு பேச்சு இல்லாம இருக்கிறாரு. எந்த மரத்துல ஏறினா தெரியுமா? படையலுக்கு கல்லுப்பானை கட்டி இருக்கிற மரத்துல ஏறி இருக்கிறான் இவன். ஏன்டா, ஒவ்வொரு மரத்தும் ஒரு முனி இருக்கு, ஏறா தள்ளி விட்டுன்னு சொல்லணும் இல்லையா? தள்ளி விட்டுருச்சு. தெரியாதனமா செஞ்சுட்டான். நீங்க தான் மன்னிச்சு நாகம்மா கிட்ட சொல்லி காப்பாத்தணும். காத்து கருப்பு அடிச்சிருக்கும் போல இருக்கு. நீ ஒண்ணு செய்ய, நாகம்மா வரும்போது காலடி மண்ணை எடுத்து உடம்புல பூசு. தப்பு பண்ணாதீங்கடா. அதே வாங்க பட்டணத்து மாப்பிள்ள, வீட்டுல அவர்கிட்டயும் எங்கிட்டையும் பேசுற மாதிரி நீங்க பேசாதீங்க. வீராப்பெல்லாம் மூட்டை கட்டி வச்சிருங்க. இங்க நாகம்மா தான் காவல் தெய்வம். உங்க முருக பக்தியை அவங்க கிட்ட காட்டுங்க. வாழ வேண்டிய புள்ள தாலி இங்க எடுத்துமா வந்திருக்கு. சரியா நடந்துக்க. சொல்ல வேண்டிய சொல்லிட்டு அவ்வளவுதான்.